சூர்யாவுடைய ஆக்டிங்கில் கங்குவா மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸ்டூடியோ கிரீன், யூவி கிரியேஷன், பென் ஸ்டூடியோ, கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக இறங்குற ஒரு ஹீரோவுடைய வாழ்க்கையை மெயினாக வச்சது தான் இந்த மூவி. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் இப்போ இந்த மூவியோடைய ட்ரைலர் வரைக்குமே வந்துட்டாங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 40 நாளுக்கு மேலே இருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைலர், செகண்ட் ஒரு ட்ரைலர்னு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க போல். இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த ட்ரைலரை பற்றி பார்க்கலாம். நெருப்பை கடவுளாக கும்பிட்ற ஒரு கூட்டத்துடைய மக்களுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஏற்படுற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் 3 படைகளுக்கு சென்டரில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய போர் தான் இந்த மூவி. நெருப்பு, நீர், மண்ணுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு போரை தான் சிவா அவர்கள் இப்போ சூர்யாவுடைய படை, பேபி டாலுடைய படை மட்டும் இல்லாமல் ரோமானிய பேரரசுடைய படையும் இந்த மூவியில் இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. வெளிநாடுகளில் இருந்து வந்து வணிகம் பண்ண நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பேரரசு இங்கே இருக்கிற மண்ணை ஆள நினைக்கிறாங்க. அதை தடுக்க நினைக்கிற சூர்யாவுக்கு ஆப்போசிட்டில் பேபி டாலும் இருக்காரு. இவங்க 3 பேருக்கு சென்டரில் நடக்க போகிற ஒரு போரை முதல் பாகமாக காமிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த முதல் பக்கத்தில் தான் காமிக்க போகிறாங்களே. இந்த மூவியை பற்றின ஸ்னாப்சிஸில் கடந்த காலத்தில் தீர்க்காத ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இறங்குற ஒரு ஹீரோவை மெயினாக வச்ச ஸ்டோரின்ற போல கொடுத்துருந்தாங்க. அது இந்த மூவியோடைய மெயின் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். அதுவும் உண்மையை பேஸ் பண்ணி இந்த மூவி இருக்கலான்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே. அந்த காலகட்டத்தில் வணிகம் பண்ண வந்த நிறைய பேரரசு வணிகம் பண்ண இடத்தையே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக அந்தந்த நாட்டில் இருக்க நிறைய குள்ளநரிகளும் விலை போயிருந்தாங்களே. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு மன்னர்களுக்கும் மத்தியில் இருக்க பிரிவினையும் காரணமாக அமைஞ்சிருந்தது. அதே போல தான் இந்த கங்குவா மூவியில் இருக்க 2 தரப்பு மக்களுடைய பிரிவினையை மெயினாக வச்சு உள்ளே இறங்கி வணிகம் செய்ய போகிற ஒரு வெளிநாட்டுக்காரங்களால் ஏற்படுற 2 கும்பலுக்குமே பிரச்சனையும் அது இந்த காலகட்டம் வரைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றது இந்த கங்குவா மூவியில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரில் காமிச்சிருக்க எல்லாமே ஓல்டு சூர்யாவான கங்குவா கேரக்டரை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு கேரக்டரும் இருக்கா. பட் அதை இந்த ட்ரைலரில் காமிக்கல. இந்த மூவியோடைய ரிலீஸ் கிட்ட வரும்போது அந்த சூர்யாவை காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த மூவியில் 3ஆவதாக ஒரு ஆள் இருக்கார். அது சூர்யாவா கார்த்தியா அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த ட்ரைலரில் சூர்யா மட்டும் இல்லாமல் பேபி டால் அவர்களையும் மெயினாக வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த ட்ரைலரை பொறுத்தளவுக்கு இந்த மூவியோடைய ஹைப் ஏற்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ப்ரொமோஷன்ஸை இப்போலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நாடுகளில் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. 10 லாங்குவேஜில் ஐமேக்ஸ் 3Dயில் தான் இந்த மூவி ரிலீஸும் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே சூர்யாவுடைய ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயாராகிருக்கா. ஆரம்பத்தில் 2 ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிச்சிருந்தாங்க. இப்போ 4 ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவியில் பட்ஜெட் அதிகமாக போயிருக்கா. விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் மட்டும் இல்லாமல் பயங்கரமான கிராஃபிக்ஸ் எல்லாமே இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒட்டவே இல்லை. இந்த மூவியில் பேசுகிற வசனங்கள், அதுவும் சூர்யாவுக்கு வாய்ஸ் அந்த அளவுக்கு பொருந்தின மாதிரியே தெரியலை. இருந்தாலும் பேபி டாலை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. நிறைய விஷயங்களை புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாகுபலி மூவி கூட இந்த மூவியை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மூவி கூட இன்னொரு மூவியை கம்பேர் பண்ணி பேசுகிறதே தப்பு. ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு எந்த ஒரு மூவியுமே இன்னொரு மூவி கூட லிங்க் ஆகி ரிலீஸ் ஆனதே கிடையாது. இந்த கங்குவா மூவி தேட்டரில் எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான அனுபவத்தை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் இந்த மூவிக்காக ஹை சம்பளத்தை வாங்கியிருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரை பற்றி அந்த அளவுக்கு நம்ம லீக் பண்ண தேவையில்லை. இதனுடைய இன்னொரு ட்ரெய்லர் இருக்கு. இந்த மூவியோடைய 10 டேஸ் டிஃப்ரென்ஸில் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு. அந்த ட்ரெய்லரில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சூர்யா வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சூர்யா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுற ஒரு வீரனுடைய வாழ்க்கை தான் இது. இப்போயும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குதோ அதை எதிர்த்து போராடுறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நியூவான சூர்யா வருவாருன்னு நினைக்கிறேன். ஓல்டு சூர்யாவும் பேபி டாலும் ஒரே ஃபேமிலின்னு நினைக்கிறேன்னு. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் வெவ்வேறு பகுதிக்கு போகிறாங்க போல். ஒரு சில இடத்துல விஎஃப்எக்ஸ் ஓப்பனாக தெரியுது. இருந்தாலும் மூவியில் கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மூவி 10 லாங்குவேஜில் தயாராகிறதுனால இந்தியா வைஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் ஒரு சில இடங்களில் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. இதுக்கப்புறம் இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கா. சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் ஒரு புதுசான மூவியை நம்ம பார்க்க போகிறோம். 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் தமிழ் மூவி எந்த மூவியுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மூவி அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கா. அதில் முதல் மூவி தங்கலான் மூவி, அதுக்கப்புறம் தளபதியுடைய கோட் மூவி, அதுக்கப்புறம் இப்போ இந்த கங்குவா மூவி தான். இந்த 3 மூவியில் ஒரு மூவியாவது 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை டச் பண்ணணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே. இந்த 3 மூவியில் எந்த மூவி 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை டச் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ கங்குவாவுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த மூவி 1000 கோடி ரூபாய்க்கு ஒர்த்துன்றதை காமிக்குது. சிவாவுடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவான மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இந்த மூவி வேறு ரகம் மட்டும் இல்லாமல் வேறு தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த மூவியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகுதுன்னு.